நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய திராவிட பேரியக்கத்துடைய மாவட்ட கழகத்துடைய மூத்த மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய பாபு முபாரக் அவர்களையும் தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களையும் மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் அண்ணன் போசன் அவர்களையும் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணன் எச்பி செந்தில் மற்றும் கே ராஜ் அவர்களையும் அவர்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக தலைமை கழக மாவட்ட கழக ஒன்றிய கழகத்துடைய கிளை கழக நிர்வாகிகள் அத்துணை பேரையும் மற்றும் கழக தோழர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அத்துணை பேரையும் கோட்டையில் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருகை என்ற பேரன்போடு வரவேற்கின்றோம். தற்போது நம்முடைய மாநில ராஜா அவர்கள் கொடி கழகத்துடைய கொடியை ஏற்றி சிறப்பு செய்கிறார். சுற்றுலாத்துறை அமைச்சரும் மாவட்ட செயலாளர் அவர்களும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. ஹலோ ஹலோ கொஞ்சம் அண்ணன் வண்டி வழி விடுங்க. ஹலோ விசாரித்து கொஞ்சம் இடது இல்லாம வழி விடுங்க. கொஞ்சம் இடது இல்லாம வழி பண்ணி கொடுங்க சார். அண்ணனுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. வழி விடுங்க. கொஞ்சம் வழி விடுங்க. மாவட்டத்துக்கு கொஞ்சம் வழி விடுங்க. வழி விடுங்க. வழி விடுங்க.
ஒன்றிய கழகத்துடைய பேராற்றமிகு செயலாளர் மரியாதைக்குரிய நெல்லை கண்ணன் அவர்கள் நம்முடைய மேலாள் ஒன்றிய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் அமைச்சர் அவர்களுக்கு தற்போது பொன்னாடை போட்டி மரியாதை செய்கிறார். ஹலோ கழகத்தோழர்கள் முன்னால வாங்க மணிக்குமார் வாங்க முன்னால ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் கணவர் மரியாதைக்குரிய சுரேஷ் அவர்கள் தற்போது அண்ணன் அவர்களுக்கு மலர்மாலை அணிவித்து வரவேற்பு கணவர் ஆமா செங்கனாரி ஊராட்சி தலைவர் எம்பி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 40-42 திராவிட ஆட்சியை முதலமைச்சர்கள் பணியின் காரணம் மக்களுக்கு செய்த அந்த திட்டத்தின் காரணமாகவும் இந்த தமிழ்நாட்டில் முழுவதும் 40 தொகுதிகளிலும் இந்த எம்பிகளுக்கு ஓட்டு போட்டு அவர்களை வெற்றி பெற செய்த உங்களுக்கு நன்றி கூறுவதற்காக நீலகிரி மாவட்டத்தில் வெற்றி பெற்ற நமது அன்புச்சம்பந்த ராஜா அவர்கள் உங்களை தேடி வந்துள்ளார்கள். நீங்கள் தொடர்ந்து என்றுமே இந்த ஆட்சிக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்போடு திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்டுக்கொண்டு அடுத்து நமது மாவட்டத்தில் நமது ராஜா அவர்கள் பேசுவார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்திற்குரிய அரவேணு பகுதியிலே வாழ்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருங்குடி மக்களே, இந்த நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய மதிப்பிற்குரிய செயலாளர் அண்ணன் முபாரக் அவர்களே, நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் நெல்லை கண்ணன் அவர்களே, மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் போதன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்கள் எக்ஸ்போ செந்தில் அவர்களே, KM ராஜு அவர்களே, மாநில விளையாட்டு அணியினுடைய துணை செயலாளர் வாசிமராஜ் அவர்களே, இந்த தொகுதியுடைய சட்டமன்ற பொறுப்பாளராக இருந்து பணியாற்றிய அன்பிற்குரிய சகோதரர் பாண்டிச்செல்வன் அவர்களே, மாநில பொறியாளர்களுடைய துணை செயலாளர் பரமேஸ்குமார் அவர்களே, தலைமை பொறுப்பு உறுப்பினர்கள் வீரபத்ரன் SR ராஜேந்திரன் உள்ளிட்ட நண்பர்களே, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் காளிதாஸ் அவர்களே, ஊராட்சி மன்றத்துடைய பெருந்தலைவர் ராம்குமார் அவர்களே, பேரூராட்சி மன்றத்துடைய தலைவர் சகோதரி ஜெயக்குமாரி அவர்களே, கழகத்துடைய ஏனைய நிர்வாகி அன்புக்குரிய முக கணபதி, உமாநாத், செந்தில்நாதன், விவேகானந்தன், அசாகத்தான், அகல்யா, ஊராட்சி மன்றத்துடைய ஜனநாயக தலைவர் சுமதி ராஜேந்திரன், பல்வேறு பணிகளில் கழகத்தினுடைய நிர்வாகிகளே, வருகின்ற நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இரண்டு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், அனைத்து முஸ்லீம் இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து தலித் இயக்கங்கள் உள்ளிட்ட நம்முடைய இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற பல்வேறு கட்சிகளுடைய நிர்வாகிகளே,
உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் உங்களிடத்திலே நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் இந்தியாவே பார்க்கின்ற இந்தியாவுடைய சிறந்த முதலமைச்சர்களில் முதலிடத்தில் பிடித்திருக்கிற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த மாமனிதர் மீண்டும் என்னை உங்களிடத்திலே இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக ஒப்படைத்து அந்த அடிப்படையில் என்னுடைய பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த 2 தேர்தலாக நான் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட எங்கோ ஒரு தொகுதியிலே வாக்கு குறைவாக இருக்கும். அது அருமையாக அதே போல கூடலூர் கூட இருக்கும், இல்லைன்னா பத்திரிகை கூட இருக்கும். இந்த 6 தொகுதிகளிலே பவானி சாகராக இருந்தாலும், மேட்டுப்பாளையமாக இருந்தாலும், அவிநாசியாக இருந்தாலும், குன்னூராக இருந்தாலும், ஊட்டியாக இருந்தாலும், கூடலூராக இருந்தாலும் எல்லா தொகுதியும் ஒரே மாதிரி இருக்காச்சு. ஆனால் இந்த முறை நம்முடைய மாநில முதலமைச்சருடைய வேண்டுகோளை எடுத்து உனக்கு நான் எனக்கு நான் எல்லாத்தையும் போட்டி எல்லா தொகுதியிலேயும் அபரிதமான வாக்குகளை அளித்து என்னை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தது. நாடாளுமன்றத்துக்கு என்னை அனுப்பி வைத்த உங்கள் ஒவ்வொருவரின் பொறுப்பாளர்களையும் தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக களப்பணியாற்றிய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு கலைக்கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தனிப்பட்ட முறையில் தெரிவிக்க விரும்புகிறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கு முன்னால் பரவலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 3 பணிகள் செய்ய வேண்டும். வாக்களித்த பெருமக்களுக்கு தொகுதிக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து தர வேண்டும். அந்த மக்களின் தேவையை அவர்களை சந்தித்து பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு பிறகு இந்த தொகுதிக்காக மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து பகுதி மக்களுக்காக எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அவர்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தை ஒழிக்க வேண்டும் குரல். இது 2வது பணி. 3வது பணி சார்ந்திருக்கிற இயக்கம் எந்த கட்சியில நாடாளுமன்றம் உறுப்பினராக இருக்கிறோமோ அந்த கட்சி தலைமை போன்ற வேலையெல்லாம் செய்ய வேண்டும். இந்த 3 பணிகளையும் கடந்த காலங்களில் ஓரளவுக்கு மனநிறைவோடு பணியாற்றியவன் என்கின்ற அந்த பெருமிதத்தோடு மீண்டும் இடத்தில் நான் உறுதியளிக்க விரும்புகிறேன். கடந்த காலத்தில் இந்த 3 பணிகளையும் எவ்வளவு சிறப்பாக செய்தனோ அதை விட இன்னும் கூடுதலாக, அது பத்திரிகைக்காக இருந்தாலும், குஞ்சப்படைக்காக இருந்தாலும், எந்த ஒன்றியமாக இருந்தாலும் இந்த பகுதி மக்களுடைய தேவைகளை அறிந்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த பணிகளை, தொகுதி பணிகளை ஆற்றுகின்ற அந்த பணியாக இருந்தாலும், உங்களின் குரலான நாடாளுமன்றத்திலே கேட்க வேண்டிய கேள்விகள், ஆற்ற வேண்டிய உரைகள், இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்கு ஆபத்து இருப்பதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உங்கள் குரலாக உழைக்க வேண்டிய அந்த பணியை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கின்ற பணிகளை, இந்த பணிகளை எல்லாம் மிக நல்ல முறையில் செய்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்காலத்தில் வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நேரத்தை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் நாடாளுமன்றத்திலே 40 எம்பிக்கள் நீங்கள் சொன்னதை போல போகிற போது வடபுலத்தில் இருக்கிறவர்கள் எங்களை உற்று பார்க்கிறார்கள். எப்படி சாத்தியம்? தொடர்ந்து 2 முறையாக 40க்கு 40 எப்படி இந்த மாமனிதர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் சாதிக்க முடிகிறது என்று கேட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், நான் பார்க்கிறேன், கல்லூரி மாணவர்களுக்கு போனால் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், மாணவர்களுக்கு இல்லையே என்று கேட்டார்கள். அதற்கு ஒரு பெயர், தங்க மகன் என்று பெயர் வைத்து அந்த மாணவர்களுக்கு இன்றைக்கு 1000 ரூபாய். நாங்கெல்லாம் மாசம் 5 ரூபா மணியான ரூபான்னு ஏக்கமாக இருக்கும். 1980 காலத்துக்கு 10 ரூபா வீட்டுக்கு மணியாக தினமும் போஸ்டாரம் பார்க்கணும். போஸ்டாரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா அம்மா பணம் போடாமல் இருக்கோம், நம்ம மகாராஷ்டிரா கரெக்டாக பணத்தை போட்டுறதாக உள்ள அப்படி ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சருக்கு நாம் துணையாக இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், நான் முதலமைச்சரோடு காரிலே பயணம் செய்கிறவன், இருக்கிற எல்லா அமைச்சர்களுக்கும் பரிச்சயமானவன், எல்லா அதிகாரிகளுக்கும் தெரிந்தவன், நாடாளுமன்றத்திலே உரையாற்றுகிற காரணத்தினால் நாடறிந்தவன். அப்புறம் இன்னொரு 101 போட்டு வேற என்ன ரொம்ப பெரிய கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். அதனால எதை கேட்டாலும் தரக்கூடிய இடத்திலே முதலமைச்சராக இருந்தாலும் என்ன இருக்கிறாங்க, உங்களுடைய தேவைகள், இந்த ஊருடைய தேவைகள் நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு உங்களின் நண்பனாக, குற்ற ஊழியராக பணியாற்றுவேன் என்பதை உறுதியளித்து வாக்களித்தவர்களை மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. Yeah.